ஹாய். ஹாய். ஸோ இன்னைக்கு எபிசோடில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே நீங்கள் வந்து இந்த ஒரு பர்சனோட நான் ட்ராவலே பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்கிறதுக்கு வந்து கேட்டாங்க. இந்த யார் கூட பர்சனோட ட்ராவல் பண்ணுவீங்க, யாரை வந்து இந்த வீட்லேயே கழட்டி விட்ருவீங்க, அதான் டாஸ்க்கு. அதில் நீங்கள் உங்களுக்கே தெரியும், விக்ரம் வந்து அரோரா கூட தான் ட்ராவல் பண்ணுவாராம். எப்படி அவங்க பொண்டாட்டி செருப்பால் அடிப்பாங்க. அப்புறம் இந்த வீட்டில் நான் யாருன்னு எனக்கு பிடிக்கவே பிடிக்காத ஒரே ஆள் திவ்யா. அவங்க கண்டிப்பாக வெளில போனால் கூட நான் மீட் பண்ண மாட்டேன். ப்ரொஃபஷனலாக வேணால் நான் இது நடிப்பேன், அது துட்டு வருது இல்லை அப்படின்னாரு. என்னமோ ரொம்ப யோக்கியம் மாதிரி. அடுத்து வந்து சபரி வந்து எனக்கு இந்த வீட்லேயே ரொம்ப பிடிச்சது ரம்யா தான், என் தங்கச்சி அப்படின்னாரு. அப்புறமா எனக்கு பிடிக்காதவர் யாரை சொன்னார் அவரு? யாரு? சபரியா? வியானா. வியானா சொன்னார். வியானா எனக்கு பிடிக்காதுன்னு சொன்னார். அதுக்கப்புறமா வந்துட்டு கானா வினோத் வந்தார். அவர் வந்துட்டு எனக்கு வந்து இந்த வீட்டில் வந்து ஒருத்தர் கூட பழகணும், ஒருத்தர் கூட இருக்கணும்னா அதில் ஏதாவது ஒன்று பெனிஃபிட் இருக்கணும். இப்போ சபரி கிட்ட போனால் எப்படி வந்து ஆங்கரிங் பண்ணலாம், அப்புறமா வந்து விக்ரமை பார்த்தா எப்படி வந்து எனக்கு வந்து ஒரு நல்ல ஸ்கிரிப்ட் எழுதலாம், அப்புறமா திவ்யாவை பார்த்தா ஒரு நல்ல ஆக்டிங் ஸ்கோப் என்ன எப்படி பண்ணலாம், இது மாதிரி ஒவ்வொருத்தர்கிட்ட ஒன்று இருக்குது. ஆனால் வந்து ஒன்றுமே இல்லாதவர் யாருன்னா, எந்த ஒரு திறமையும் இல்லாதவர் திவாகர். அவர் கூட நான் போய் பேசி அவர்கிட்ட நான் என்ன கற்றுக்க போகிறேன். ஆனால் அவரை நான் வெளியில் மீட் பண்ணவே வேணாம்னு நினைக்கிறேன். ஆனால் நான் மீட் பண்ணணும், என் கூடயே இருக்கணும்னா என் ஃப்ரெண்டு பிரவீன் தான் அப்படின்னாரு. அப்புறமா வந்துட்டு சாண்ட்ரா வந்தாங்க. சாண்ட்ரா வந்துட்டு விக்ரம், வினோத், சபரி. அதுல நான் சொல்லுறது சபரி. நீங்க சபரியை சொல்றது ஓகே. விக்ரம் வெளியிலேயே தான் இருந்தாரு. வினோத் தான் ஒரு இடத்தையும் விட்டு வந்தாரு. ஆனா நீங்க மத்த இடத்துல எல்லாம் இவங்களெல்லாம் விட்டுட்டு இவங்க 2 பேர் தான் சொல்லுவீங்க. நேரத்துக்கு ஏற்ற மாதிரி ஆளுங்களை சேர்த்துக்கிறாங்க. அப்படிதான் பண்ணுவாங்க. அவங்க வந்து அப்படிதான் இருப்பாங்க. அவங்க வந்து ரம்யாட்ட சொல்லும் போது கூட நான் சபரி விக்ரம் மட்டும் தான் நான் எனக்கு வெளிலையும் போய் நான் வந்து பாக்கணும்னு ஆசைப்படுறேன்னாங்க. ஆனா இங்க வந்து தெரியல, வேணும்னா சேர்த்துக்கிறாங்க, வேணாம்னா கட்டி விட்டுறாங்க. 3 பேர் தெய்வம் மீறி வந்தாங்க. அது வந்து சபரி வந்து அவங்க அண்ணனோட ரூபத்திலேயே வந்துட்டாராம். அவங்க அண்ணன் அவ்வளவு வயசானவர் போகுது. ஜூன் வந்து சபரி வயசானவர் ஆகிட்டாங்க. அப்புறம் வந்து ஜூன் 2 அன்னைக்கு நான் உங்களுக்கு கண்டிப்பா போன் பண்ணுவேன், ட்ரெஸ் எடுத்து கொடுப்பேன் அப்படிலாம் சொன்னாங்க. பாப்போம் அடுத்த ஜூன் 2 வரும்போது. யார் ராணி எவடா இந்த ஜூன் 2 பண்ணுவாங்க. பண்ணுவாங்க தானே சொல்றேன். அத வந்து ஒரு வீடியோவா எடுத்து போட்டு, ஏன்னா அது ஒரு வருஷத்துக்கு வந்து அதாவது சபரி கார்லியா அவர் கூட டைரக்டர்ல வேலையை பார்க்க முடியாது. இவனா மனுஷனா? இவங்க கூட வச்சுட்டு எப்படி வந்துட்டு எல்லாரும் வந்து வேலை பார்ப்பாங்க. இவெல்லாம் வந்து மனுஷனா? துண்டு கட்டிட்டு வந்து அவுத்து பார்ப்பான். இவனெல்லாம் என்ன சொல்றது? என்ன பேச்சு? அதெல்லாம் வேற பிரச்சனை இல்ல. இந்த அம்மா தான் சொன்னாங்க, அண்ணனை சொன்னாங்க. இவங்க வந்து அது வந்து வேற ஒரு டைம் கொட்டிட்டு வந்தா பாத்ரூம்ல இருந்து அவுக்குறான். இவன் என்ன மனுஷன்? அது வேற சாண்ட்ரா. ஓ சரி, நம்ம வந்து அது சொல்லியாச்சு. போனதுக்கு பின் பிரச்சனை வந்ததுக்கு முழு கிமு கிபி மாதிரி பாப்பு பிராமு பிராபி அச்சுக்கு முன் அச்சுக்கு பின். சரி இப்ப முடிஞ்சிச்சு. அடுத்து வந்து என்ன ஆயிடுச்சு, இவங்க திவ்யா வந்து சொல்லும்போது நான் எல்லாரையும் கூட வந்து யார் கூட வச்சுக்க மாட்டேன்னு சொன்னாங்களே, அத ஏன் அவ சொன்னாங்க செட் ஆகல. திவ்யா அடிக்கடி துப்பிட்டா. உண்மையெல்லாம் வெளில சொன்னா நான் உங்களெல்லாம் வச்சுக்கிட்டே கிடையாது. ஆமா, ப்ரோமோ வந்து வச்சு பார்க்கும்போதே வந்து சொன்னாங்க. திவ்யா வந்து சொல்லியிருந்தாங்க, அப்படியே நான் எல்டே சிஸ்டர் மாதிரி பார்த்தேன். ஒரு பாயிண்ட்டுக்கு மேல ஆனா என்ன அது ஒரு மோசமான ஒரு சிச்சுவேஷன். அதை வெளியிலயும் சொல்ல முடியல, சொல்லாமே இருக்க முடியல, மனசுல வச்சுக்கிட்டு புழுக்கமா தாங்க முடியாம அதை வந்து வெளியில. ஏன் தெரியுமா, அது உண்மையான அவங்களுக்கு தெரியல. அந்த அக்யூசேஷன் அவங்களால முழுசாவும் எடுத்துக்க முடியல. ஏன்னா ரம்யாவெல்லாம் நம்பவும் முடியல, ரம்யா வியானாவை ஃபுல்லா நம்பவும் முடியல. அதே சமயத்துல அவங்க நம்பாம இருக்க முடியல சொல்லுவாங்களா அப்படின்னு தோணுது. ஏன்னா பிரவீன் வந்து இந்த லேடிக்காக நின்ன எல்லாருக்கும் சல்யூட்லாம் சொல்லிட்டாங்க வந்துட்டு. ஐயோ போய் நாங்க வந்து பேசுறோம். கெமி வந்து சொல்றாங்க. இவங்க எல்லாருமே என்ன பண்ணிட்டாங்க, இந்த எந்த ஒரு இதுலயுமே அவங்கள பத்தி பேசுறது இல்ல. எனக்கு தெரிஞ்சு அபி மட்டும் தான் பேசுறாங்க. ஆமா, இவரு ஜோ மைக்கேல் இருக்காருல்ல, ஜோ மைக்கேல் கூட பேசும்போது சபரியை பத்தி நீங்க தப்பா பேசுறீங்க, விக்ரம் பத்தி தப்பா பேசுறீங்க, இப்ப அவங்களாம் தான் உங்களுக்கு கடவுள் மாதிரி வந்து நின்னாங்கன்னா அவரு கூட வந்து திவ்யாவை அசால்ட்டா அவாய்ட் பண்ணிட்டு போயிட்டே இருக்கிறாரு. திவ்யாவை பத்தி உங்க பொண்டாட்டி ஒரு அக்யூசேஷன் வச்சாங்க, அதுக்கு என்னங்க பதில்? மத்தவங்க எல்லாம் தப்பு, ரொம்ப தப்பு, அவங்க சாண்ட்ரா பேசுனது ரொம்ப தப்பு அப்படின்னு சொல்லிட்டாரு அந்த இன்டர்வியூலயே. அப்ப திவ்யாவை பேசுனது ஏங்க ஒரு ஒரு இமாலயா அசால்ட்டா அவாய்ட் பண்ணிட்டு போயினே இருக்கிறீங்க. கேட்டா அவங்க ஃபேண்டம் பண்ணாங்க, அவங்க பிஆர் பண்ணாங்க, அவங்க மண்ணாங்கட்டி பண்ணாங்க. அதான் அழகா முழு பூசணிக்காய் எடுத்து சோத்துல மறைச்சிட்டு போனாலும் எக்ஸ்ல வந்து கூவறவங்க இருப்பாங்கல்ல, அந்த அதாவது இப்ப கூட அதான் போட்டுன்னு இருக்காங்க. வியோனும் ரம்யாவும் அக்யூசேஷன் வைக்கிறாங்களே, அதுக்கு என்ன ஆதாரம்? இல்ல இந்த 2 வாரம் நடந்தது அதான் ஆதாரம். அவங்க தங்கச்சின்னு சொல்லிட்டு அவங்க 2 பேரும் அப்படின்னு வந்து அவங்க பேசினாங்க. இது கேட்டா அது எல்லாருக்கிட்டையும் இப்ப லைவ் வந்து இருக்காது,
எல்லாம் அம்னீசியா பேஷண்ட் ஆயிருப்பாங்க. எல்லாம் எடுத்து போட்டாங்க. அதெல்லாம் போய் அதெல்லாம் சரிங்க, உண்மை இல்லைன்னுவாங்க. இந்த இது பிக் பாஸே கிடையாதுங்க, மலையாள பிக் பாஸ். ராஜ் டிவில இருந்த பிக் பாஸ் தாங்க. ஆமா, திவ்யா வந்து ஏதோ ஒரு சீரியல்ல இருந்ததையும் எடுத்து போட்டு அட்டாச் பண்ணி அதை கொண்டு வந்து போட்டாங்க. ஓகே, அதுல விட்டுருங்க, தேவையில்ல, அவ்வளவுதான். நான் வந்து என் கனவுல கூட இப்படி ஒரு பர்சன் கூட சேரக்கூடாதுன்னு நினைக்கிறேன். ஒரே ஆளு சாண்ட்ரான்ட்டாங்க. சண்டே எவிக்ஷன்ல வந்து சாண்ட்ரா போயிடுவாங்க சொல்லிட்டு இருக்காங்க. நாங்க வின்னர்னு சொல்லி இருக்கிறோம், நீங்க அவங்கள வந்து எலிமினேட் பண்ணிட்டு அனுப்பிடுவாங்கன்றீங்க. பண்றதெல்லாம் பார்த்தா விக்ரம் தான் எலிமினேட்டட்ற மாதிரி தெரியுது. ஏன்னா அவரை போட்டு நல்லா தான் அடிக்கிறாங்க. விக்ரம வின்னர் ஆக்கிடுறாங்களோ. விக்ரம வின்னர் ஆக்க மாட்டாங்க. அரோரா ஆர் சாண்டா, எந்த கண்ட்ராவி யாருன்னா வின்னர் ஆகி கண்டிப்பா ஒரு ஃபீமேல் வின்னர் தாங்க. அது திவ்யாவா இருக்க கூடாதுன்றதுக்கு முழு முயற்சி போயிட்டு தான் இருக்குது. நல்லதுதான். இந்த ஒரு சீசனுக்கு ஒரு இன்னும் வந்து கேட்கிட்ட சீசனுக்கு கேட்கிட்ட ஒரு வின்னரா இருந்தா தான் அது வந்து பொருத்தமா இருக்கும் நாங்க நம்புறோம். ஆனா உடனே வந்துட்டு சாண்ட்ரா சப்போர்ட்டர்ஸ் எல்லாம் வந்துட்டு சாண்ட்ரா கேட்கிட்டன்றீங்க, அரோரா சப்போர்ட்டர்ஸ் அரோராவை கேட்கிட்டன்றீங்க. சொல்லுவோம். அரோரா இந்த கேமுக்கு மொத 50 நாள் ஒண்ணுமே பண்ணல. மொத 50 நாள் விடு, மொத 2 வாரம் என்ன பண்ணாங்க? 2 வாரம் அசிங்கம். துஷார், அதாவது இங்க நிறைய பேரு மறந்துடுறீங்க. அந்த ஷோவை நைட்டுக்கு மேல பார்க்க முடியல அப்படின்னு அக்யூசேஷன்ஸ் என்னால இவளை வச்சுக்கிட்டே பேச முடியல. அப்படி ஒரு கேவலமான ஒரு இது நடத்திட்டு இன்னைக்கு வந்து அவங்க வந்து உத்தம பத்தினி ஆயிட்டாங்க. அவங்க இப்ப துஷார், இப்ப நம்ம வந்து பார்வதி, அவங்க வந்து I want to say this, I want to convey this. பார்வதி இப்ப வந்து ஃபாரின்ல போய் படிக்க போற ஸ்டூடண்ட் ஆயிட்டாங்க. இல்ல, பார்வதி கம்ருதீன் இங்க உள்ள இருந்தப்போ அவங்க பண்ண அசிங்கங்கள் எல்லாமே வெளில வந்து, ஏன்னா ரொம்ப நாள் டிராவல் பண்ணாங்க. ஆனா பார்வதி சொன்னாங்க அரோராவை இப்ப வந்து தேவதை ஆகிட்டாங்க, ஏஞ்சல். அரோரா கூட துஷார் இவ்வளவு தூரம் இருந்திருந்தா இந்த விஷயங்கள்லாம் அவங்களும் பண்ணி தானே இருப்பாங்க. எவ்வளோ மோசமா போயிருக்கும். அப்ப எஃப்ஜே ஆதிரை அந்த டைம்ல ஆதிரையை வெளியில கொண்டு வராம இருந்திருந்தா அது எனக்கு புரியல. அரோரா பண்றது மட்டும் கரெக்ட், பார்வதி கம்ருதீன் பண்ணது தப்பு. துஷார் பார்வதி கம்ருதீனே எங்களுக்கு பிடிக்கவே பிடிக்காது. இவங்க எல்லாம் சேர்ந்து என்ன பண்றாங்க, போனவங்களை நியாயஸ்தராக்குறதுக்கு நம்ம கண்ணுகள்லயே வந்து இப்ப திவ்யா எல்லாருமே பேச ஆரம்பிச்சிட்டாங்க. ரம்யா எல்லாருமே இவளை விட கேடு கட்டவ யாரும் கிடையாது, அவங்க எல்லாமே யோகியமானவங்க. அவங்க தான் எல்லாம், அவங்க ஏதோ தப்பு பண்ணதை கூட இவதான் காரணம் போல இருக்குன்ற மாதிரி எல்லாம் கொண்டு வந்து. நான் அதை ஒத்துக்க மாட்டேன், முடியாது. அது அவங்க சொல்ற ஸ்டேட்மெண்ட் என்னால ஒத்துக்க முடியாது. ஏன்னா அந்த இடத்துல ஸ்டேட்மெண்ட் ஒத்துக்குறாங்களோ ஒத்துக்கலையா, அவங்க என்ன சொல்றாங்க, நீ நடிச்சேன்னு சொல்றாங்க. நடிச்சு அவங்களுக்கு ரெட் கார்டு வாங்கி கொடுத்துட்ட, அவங்களை தள்ளதுனால மட்டும் இவங்க போயிடல, தள்ளதுக்கு அப்புறம் அவங்க இது ஒண்ணுத்துக்காகவும் கொடுக்கப்படல. அது சொல்ல மாட்டாங்கல்ல வெளியில. திரும்ப 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 எல்லாத்துலயும் பாரு சாண்ட்ராவை. அதுதான், அது ஒரு விதமான திணிப்பு தான். இந்த விஷயத்துக்கு தான் இது நடந்துருச்சு. இது முன்னாடி எல்லாம் எதுவுமே நடக்கல. யாரு நான் திருப்பி 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 சொல்றது, விஜேஎஸ் அவர் மட்டும் தான் காரணம். அவர் ஒன் அண்ட் ஒன்லி ரீசன் அவர் மட்டும் தான். எதையும் கண்டிக்கிறது இல்ல, எதையும் பண்றது கிடையாது. இப்ப வந்து சாண்ட்ராவை பண்ணிட்டாங்க, உங்களுக்கே அசிங்கமா இல்ல? சாண்ட்ராவை பண்ணிட்டாங்கன்னு ரெட் கார்டு கொடுத்தீங்கன்னா உங்க மேலதானே அது அந்த இது திரும்பும். அது கூட தெரியாது உங்களுக்குலாம். நெக்ஸ்ட் அதுக்கப்புறம் வந்து அவர் சாச்ராவோட ஒரு கேஸ்லயே வந்து அவர் திருந்தல, அப்பவே அடிச்சாங்க. அதான் இவர் வந்து திருந்த மாட்டாரு மாமா. அமிதாப் மாமா அப்படியேதான் இருக்க போறாரு. அமிதாப் மாமா வந்து கட்சி வரைக்கும் எப்படி இருக்க போறாரு, இப்ப சமயமா அமித் மாமா உள்ள வர போறாரு அடுத்த வாரம். அவர் வந்து ஹார்ட் அட்டாக்ல வருவாரு உள்ள. ஆமா, என் நண்பன் எங்க நண்பனும் வருவாரு, அவரு கூட வருவாரு. அடுத்த வாரம் எப்படி வருவாரு? வந்துருவாரு. லாஸ்ட் வீக் 2 நாள் கழிச்சு தான் அனுப்புவாங்க அவரை. இவங்க என்ன ஒரு நாள் 2 நாள் தள்ளி வருவாங்க, அவ்வளவுதான். அடுத்தது சாட்டர்டே அன்னைக்கு சண்டே அன்னைக்கு உள்ள வந்துடுறாங்களா என்னன்னு தெரியல. அடுத்தது வந்து என்னதுன்னா, இதுக்கப்புறமா அந்த புலம்புற அதோட இன்னொரு இது தெரியுமா? சரி, இதை பேசுவோம். புலம்புற டாஸ்க் வச்சாங்க. அதுல வந்துட்டு விக்ரம் ஒரு 2 பாவக்காய் ஜூஸ், சாண்ட்ரா ஒரு பாவக்காய் ஜூஸ். திவ்யா பத்தி பேசினா மட்டும் அவருக்கு காசு கொடுத்தாங்க. ஆமா, மத்தவங்க யாரை பத்தி பேசினாலும் அது அவரே வந்து கனி வேணாமா பாவக்காய் ஜூஸ், நம்ம திருப்பி திவ்யா கிட்டே போவோம் அப்படின்னு வந்து அவர் பேசிட்டு இருந்தாரு. ஏன்னா அவர் இந்த வீட்டுல யாரை பத்தி பேசுறாரோ இல்லையோ, திவ்யான்ற பேர் வந்துட்டாலே அவருக்கு பிடிக்காது. சினிமாக்குள்ள கூட இனிமே திவ்யான்ற கேரக்டருக்கு வந்து அவர் பேரா போடாதீங்க, அவர் வெறுத்துருவாரு. ஆமா ஆமா, நல்ல வேளை அவங்க ஒய்ஃப் பேர் அனிதா வாய் போச்சு. ஆமா, திவ்யா வந்து என்ன பண்ணிருப்பாரு அது தெரியல. சோ அதெல்லாம் வந்து கொடுத்து 2 பாவக்காய் ஜூஸ், சாண்ட்ராக்கு ஒரு பாவக்காய் ஜூஸ். சாண்ட்ரா அவங்க பசங்களை பத்தி பேசணும்னா பாவக்காய் ஜூஸ் கொடுத்தாங்க, எதுக்குன்னு தெரியல. அதுக்கப்புறமா வந்து அரோராக்கு வந்து ஒரு 5-6 பாவக்காய் ஜூஸ். இது மத்தவங்க கிட்ட விட்டா வந்து ரொம்ப நல்லவங்க, அவங்களால புலம்பவே முடியாதுங்க. எல்லாமே நல்லது, நல்லவங்க. இப்ப வெளில சொல்லுவாங்க, என் தங்கத்துக்கு புலம்பவே தெரியல, என் தங்க எல்லாருக்கிட்டையும் இருக்கிற நல்லதை மட்டும் தான் பாக்குறா. அதுக்கு ஒரு கும்பல் இருக்கு, அரோரா 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 அரோரான்னு. ஏஞ்சல்ங்க, வானத்துல இருந்து 2 ரக்க போச்சு வச்சு ஆமா அம்சிச்சாரு ஆண்டவன். எல்லாருக்கும் சுகம் கொடுங்க, எல்லாருக்கும் அன்பு கொடுங்க. இப்ப போய் பஜிக்க வேற போறாங்க. ஆமா, இன்னும் வந்து போலாந்துல இருக்கவங்க எவன் குட்டி சொல்லலாம் இல்ல. நான் என்ன கேக்குறேன், இந்த ஒரு போலாந்துல போய் நர்சிங் படிக்க போறாங்க. இந்த உத்தமத்தான விஷயம்,
என்னது தப்பா சொல்றேன். இந்த உத்தம விஷயத்த எதுக்கு நீங்க ஸ்டார்டிங்ல இருந்து சொல்லல? எனக்கு படிப்பு செலவுக்கு வேணும்ன்றத விட்டுட்டு, எனக்கு டிவி பார்க்கணும், எனக்கு ஆர்டர் பண்ணணும், அதுக்கு எனக்கு ஜுஜ்ஜி சோறு வேணும். தின்னணும், பிரியாணி தின்னணும். எனக்கு திடீர்னு என்னமோ எங்கேருந்து வந்தது இந்த அதுதான் படிப்பு? ரியல் அரோராவா இருக்கு. ஆமா ஆமா. இந்த அரோரா வந்து ஐயோ, நீ வேற. அதுதான் உண்மையான அரோரா. சரி இது வந்துட்டு அரோரா 2.0. அவங்க நல்லவங்கங்க. அவங்க அவங்க துட்டு சம்பாதிக்கிறதுக்கு அப்ப வந்து துட்டு சம்பாதிக்கிற எண்ணம் இல்ல அவங்களுக்கு. ஒன்லி சப்ஸ்கிரைபர்ஸ் கிட்ட இருந்து மட்டும் தான் வாங்கணும்னு நினைச்சாங்க. இப்போ விஜய் டிவியே குடுக்குறேன்னுது. அது கட்டு கட்டா எடுத்து குடுக்குது. அரோரானாலே அப்படியே அவங்க பாஸ் சொல்லிட்டாங்க, எனக்கு பண்ணிடுறாங்க. இப்படி சாப்பாடு போச்சுட்டே இருங்க, நான் இங்க சந்தோஷமா இருப்பேன்னு ஆமா, இன்னும் சொன்னதுக்காக 3 நாள் கூட இருப்பேன். நல்லா சாப்பாடு போட்டு எனக்கு சத்தியமா புரியலங்க. எந்த பிக் பாஸ்ல இந்த தமிழ் சீசன்லயும் எல்லாரையும் பட்னி போட்டு சாவடிச்சு இனிமே இந்த வீட்ல இப்படி இருக்கவே முடியாதுடா. வர்ற கெஸ்ட் எல்லாம் பரிதாபப்பட்டா, ஐயோ உங்களுக்கு வேணா ஆப்பிள் கட் பண்ணி தட்டுமா, அந்த ஒரு ஆப்பிள்ல தானே நீங்க உயிர் வாழுறீங்க, அதை நான் சாப்பிட்டேனா நீங்க என்ன பண்ணுவீங்க? நீங்க பார்த்தா சாக்லேட் தான். விஜய் சேதுபதி சாக்லேட் குத்தாராமே. காஜர் கா ஹல்வா பண்றாங்க. காஜர் கா ஹல்வா டெல்லி கேரட் வச்சு கிலோ விக்கிது 70 ரூபாய்க்குங்க மேல. இல்ல நான் இங்க பார்த்தப்ப அன்னைக்கு வந்துட்டு கிலோ 70 ரூபான்னு போட்டிருந்தது அந்த டெல்லி கேரட். சாதாரணமாக கேரட் பக்கமே போக முடியல வாங்குறதுக்கு. நாங்க வந்து ஹை கிளாஸ் பீப்புள் பத்தி பேசலங்க. எங்களோட பட்ஜெட்லாம் வந்து கிலோ 50 ரூபாய்க்கு கீழே இருக்கிற காய்கறி தான் வாங்குற கோஷ்டி நாங்க. கேரட் பக்கம் போனாலே சாதாரணமாவே நம்ம ஊர் கேரட் ரொம்ப ரேட்டு ஜாஸ்தி, இது கொஞ்சம் ரேட்டு கம்மியா இருக்கும் எப்பயும். ஏன்னா இது வின்டர் சீசன்ல தான் இந்த காய வரும். 70 ரூபா விக்கிறாங்க, 80 ரூபா விக்கிறாங்க கிலோ. நம்ம கேரட் அதுல வேற பால் ஊத்தி கஸ்டர்ட் ஊத்தி எல்லாமே ஊத்துவோம். மில்க் மைட நெய் தெரியுமா? நெய் சும்மா ஊத்தி சாப்பிடுறாங்க. இதுல நெய் ஊத்தி சக்கரை போட்டு சாப்பிடு அப்படின்றாங்க. அந்த காலத்துல நெய்யில எண்ணெய் அந்த காலத்துல எண்ணெய் இல்லாம 2 நாள் எண்ணெய் இல்லாம எப்படி சமைக்கிறதுன்னு சொல்லிட்டு எண்ணெயே இல்லாம கஞ்சியா பண்ணி ஆமா போன சீசன்ல இந்த இவங்க ஜாக்லின்லாம் இருந்தாங்க. எண்ணெய் இல்ல அது இல்ல பழைய எண்ணெய் ஏதோ ஒரு இதுன்னு சொல்லிட்டு அதை வடிகட்டி யூஸ் பண்ண. அது டிசென்ட்ரி வந்துட போது. எண்ணெயே இல்ல, என்ன பண்றது? இல்ல அப்ப சாச்சுல சொன்னாங்க, உனக்கு 3 சப்பாத்தி வச்சு எனக்கு 4 சப்பாத்தி வேணும்னு சொன்னேன்ல, நீங்க 4 இன்னொரு சப்பாத்தி அன்னைக்கு போட்டீங்க, ஒரு சப்பாத்தி மிச்சமாச்சு. ஆமாண்டி ஒரு சப்பாத்தி எப்படியோ எக்ஸ்ட்ரா ஆயிடுச்சு, நான் தான் 4 சப்பாத்தி கேட்டேன், எனக்கு 4 சப்பாத்தி எனக்கு நாங்களாம் 2 தாண்டி சாப்பிட்டோம், கொஞ்சம் பிச்சு தின்னோம், பசிக்குதுன்னு கொஞ்சோண்டு பிச்சு சாப்பிட்டோன்னு. எவ்வளவு தப்பா இருக்கு, 4 சப்பாத்தி கேட்டவள்கிட்ட கொடுக்காம பிச்சு தின்னீங்க. அந்த சம்மந்தி செஞ்சவங்களே சாப்பிட முடியல. அதுல வேற கனி வேற சொல்லிட்டு இருந்தாங்க. அப்ப பாரு மிக்ஸிலாம் குத்துருக்காங்க. அப்போ அதுதான் சொல்றேன், இந்த சீசன்ல இருக்கிறவங்களுக்கு எது பாத்தியா செல்லத்துக்கு எதுவுமே தெரியலன்ற மாதிரி உங்களுக்கு எதுவுமே தெரியல. மீன் குழம்பு செய்யுங்கடா, பிரியாணி செய்யுங்கடா, உட்காந்து ஆர்டர். மீன் ஆளுக்கு 3 பீஸ் மீனா. எவ்வளவு பேர் வராங்க? அதுவும் மொத்தமா வராங்க. ஆளுக்கு 3 பீஸ் மீன். வஞ்சர மீன் இவ்வளவு பெருசு. வஞ்சர மீன் நம்ம சுபி வந்து கடல்ல இருக்கவங்க அவங்களே இல்ல, இவ்வளவு பெரிய வஞ்சர மீன் நான் பார்த்ததே இல்லைன்றாங்க அவங்க. நான் சத்தியமா கேக்குறேன், ஒரு பீஸா 300 கிராம் 400 கிராம். ஐயோ நான் கேக்குறேங்க, மனசாட்சி இருக்காங்க உங்களுக்கு? மீன்ன்றத கண்ண காய்ச்சிருப்பி காட்டிப்பீங்களாங்க மத்த சீசன்ல எல்லாம். அவங்க எல்லாம் சிக்கன் இப்ப நீங்களே நினைச்சு பாருங்க, சிக்கன் வந்து கிலோ வந்து 200 ரூபா ரேட்டுக்குள்ள வாங்கலாம். அந்த கிலோ 200 ரூபா ரேட்ல இருக்கிற சிக்கனே நீங்க வந்து கொடுக்க மாட்டீங்க. அதையும் இத்தனை பேர் சேர்த்து 1 கிலோ குத்தீங்கன்னா பெரிய விஷயமா இருக்குது. அதே அவங்க சின்ன வச்சுட்டு 1 பீஸ் 1/2 பீஸ்ன்னு சாப்பிட்டுருந்தாங்க. மீன் வஞ்சர மீன் என்ன ரேட்ல விக்குது? அது இருக்கும் 10,000 ரூபாய்க்கு வாங்கி தின்னது இல்லங்க, எனக்கெல்லாம் மனசு அடிச்சுக்குதுங்க. உங்களுக்கெல்லாம் மீன் வந்துருச்சு, எங்களுக்கு அப்படின்னு உடனே பன்னீர் ஒரு பாக்கெட் 180 ரூபா. இல்ல நாங்க மீன் கடைக்கு நம்ம போகும்போது மீனை வந்து பாக்கும்போது வந்து கம்மி ரேட்டா இருக்குது. எதை பண்ணா 2 நாளைக்கு கொஞ்சம் குழம்பு கொஞ்சம் கூட வரும். அந்த மாதிரி வந்து ரொம்ப முள்ளு இருக்க கூடாது, அதே சமயத்துல ரொம்ப விலை இருக்க கூடாது, அதே சமயத்துல அது சைஸ். நான் இருக்கேன்றதுனால அம்மா விட்டா வெறும் குழம்பு மீனா வாங்கிட்டு வந்து குழம்பு வச்சு செஞ்சிருவாங்க. நான் வந்து வறுத்த மீன் ஆசைப்படுவேன்றதுக்காக வறுத்த மீன்லயே சீப்பா எது கிடைக்கும், சீப்பாவும் இருக்கணும், முள்ளே இல்லாம இருக்கணும், இதுக்காக நாங்க வேற வந்து இப்ப வந்து நம்ம எங்க எடுத்துட்டு போயிட்டு வாங்கிட்டு வரணும்னா எங்க வந்து உடனே பாப்போம். இல்ல இப்போ மார்க்கெட்டுக்கு எல்லாம் வந்து போய் வாங்கணும் அப்படின்னா காலகத்தால எங்களால போக முடியலன்றதுனால 10 மணிக்கா வந்து ஒவ்வொரு மார்க்கெட்டுக்கும் போய், அதுலயும் பக்கத்துல இருக்கிற மார்க்கெட்ல ரேட்டு கம்மியா இல்லைன்னு சொல்லிட்டு ஒரு நாள் பிடிச்சி இந்த காசிமேட்டுக்கு போய் வாங்கிட்டு வரணுன்றதுக்காகவே 3 பஸ்
போய் லாஸ்டா எங்களை ஏமாத்திட்டாங்கங்க. அந்த நண்டு அமுக்குனா உடையுது. நான் என் வாழ்க்கையில பார்த்ததே இல்லை. நண்டு அமுக்குனா உள்ள ஸ்ப்ரிங் மாதிரி உள்ள போயிட்டு வருது. அட பாவிங்களா, எல்லாம் ஒரே ஸ்மெல்லு. அந்த பொம்பளை கடைசி நேரத்துல வேற என்னை ஏமாத்திச்சு. தொட்டு கூட பார்க்காம வாங்கிட்டேன் நான் பாட்டுக்கு. எங்களுக்கா பக்கத்துல இங்க வர்ற மீன் கடைக்கு வருவாங்க, ரோட்ல வருவாங்க, அவங்க கிட்ட இருந்து வாங்கி பழக்கம். அம்மா வந்து முத தடவையா காசு வீட்டுக்கு போயிட்டு இல்லடா கூறு போட்டு விக்கிறாங்க உள்ள இவ்வளவு பெரிய ஓட்ட மேல வரைக்கும் இருக்கு. லம்ப கடிக்கு அந்த இதை பாத்தீங்கன்னா இவ்வளவு பெருசா இருக்கு. உள்ள இப்படி வளைவா இருக்குங்க, மேல டப்பா இருக்கு. நமக்கு காட்டும் போது இங்க இவ்வளோ நண்டா ஆடுனா, அங்க பாத்தனா இங்க 4 நண்டு எடுத்தீங்கன்னா அங்க ஒரு குழி வந்து ஒரு மேடு போட்டு வச்சுக்குது. அப்படிலாம் வித்தியாசமா ஜனங்க நம்ம அப்பெல்லாம் இது பண்ணிட்டா கூட விடுங்க. என் வாழ்க்கையில என் நண்டை வாங்கி நண்டுல இப்படி அமுங்கனா அமுங்குன்றது என் வாழ்க்கையில ஃபர்ஸ்ட் டைம் அப்பதான் பார்த்தேன். அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லுவாங்க. நம்ம திருப்பி பிக் பாஸ் வருவோம். சோ அந்த மாதிரி வந்து இவங்க எல்லாம் நல்லா சாப்பிட்டு நல்லா உடம்ப தேத்தி நல்லா பயங்கரமா பாருங்க. 24 மணி நேரம் சாப்பிட்டு ஒரு வேலையும் செய்யறது இல்ல, ஈத்து போதிக்க வேண்டியது. இவரு கூட சொன்னாரு, கானா விடுதி கூட சொன்னாங்க, இப்ப கூட ஆயா நீ என்ன அமிச்சிட்டு நீ இருக்கிறாயா அப்படின்ட்டாரு. அது மாதிரி அந்த ஏதோ சொல்லுவாங்க, டேய் அதுக்கு அடிச்சு துரத்துங்கடா முடியலடா கொசுன்ற மாதிரி. அந்த கொசு வெளியே போ. தேவதை எது சொல்லிக்கோ தேவதை. ஓகே, நம்ம இதுல முடிச்சிருவோம். சோ அதுக்கப்புறம் வந்து புலம்புற டாஸ்க்ல வந்து சபரியும் திவ்யாவும் தான் எந்த இதுவும் வாங்கல. சபரிக்கு வந்து நம்ம பாப்போம். சபரி இவ்வளவு புலம்புறாருன்றது இதான் ஃபர்ஸ்ட் டைம் நான் பார்த்தேன். அதோட அதுல கூட நம்ம விக்ரம் வந்து ஃப்ராட் பண்ணாரு. எக்ஸ்ட்ரா 10 பாயிண்ட்ஸ் ஃபார் குட் ஹேண்ட் ரைட்டிங்ன்ற மாதிரி 5000 ரூபாய் எக்ஸ்ட்ரா கொடுத்தாங்க. ஓவரா இருக்குது. ஆமா அப்படினு. இவர் விக்ரம் புரியல. விக்ரம் 70000 ரூபாய்ட்டாரு. 60000 7000 ரூபாய்ட்டாரு. அது எனக்கு தெரியல. அது நான் எண்ணவே இல்ல. எண்ணீங்களா அப்படினா. நான் அப்படியே எண்ணிட்டேன் அப்படினாரு. என்னமோ சொன்னாரு. சரி ஏதோ ஒன்னு போட்டாங்க. 17 லட்சத்தி சம்திங் தான் வந்திருக்கு. அது 18 லட்சம் ஆச்சா? 17,63,000 சில்லற. அதான் அவ்வளவுதான். 18 வரல. எல்லாரும் 18 lakhs ரவுண்ட் ஆக்கினாங்க. நம்ம அப்படிதானே. ஓஹோ 17,63,500 ஏதோ சம்திங். ஓஹோ சோ அது வந்து இவரு 35. அது என்ன ரெண்டுத்தையும் போட்டா 50. நான் ஜெயிச்சிட்டல அப்படின்றாரு அவரு. நமக்கு தெரியல அந்த கால்குலேஷன். அவரோட சம்பளத்தை அவர் சொல்றாரு. அதுதான் இந்த டாக்ஸ் எல்லாம் போவும், ஜிஎஸ்டி அது இது. அவர் என்ன சொல்றாரு, 50 லட்சம் தானே வின்னரோட அமௌண்ட். நான் அதோ எடுத்துட்டேன், என் சம்பளம் 2 சேர்த்தா 50 லட்சம். அவருக்கு ஒரு நாளைக்கு 30,000 ரூபாயா, சோ அதனால 50 லட்சம் வந்துருதுன்றாரு. வந்தா சந்தோஷங்க. நல்லபடியா இருக்கட்டும்பா. ஆமா, நாங்க இத பத்தி டீடைலா போன வீடியோல போட்டாச்சு. சோ திருப்பி சொல்றதா இல்ல. அதுக்கப்புறம் வந்து விக்ரம் ஒரு வார்த்தை சொன்னாரு, அதுதான் ஒரு மாதிரி இருக்குது. விக்ரம் என்ன வேணா சொல்லுவாரு. அவர் அங்க ஃப்ராட் இல்ல அவரு பப்பி மாதிரி மூஞ்சி வச்சுட்டு இருந்தாரு. எனக்கு சிரிப்பா வந்ததுன்றாரு. என்னங்க நாயகின்றீங்க திடீர்னு? சாண்ட்ரா கூட பாடினார்ல, ஸ்கூபிடோன்ற மாதிரி ஒரு பப்பி. ஐயோ என்ன கன்றாவினே தெரியல. அது வேற வந்து அப்சரா வந்து சொன்னாங்க, இவங்க வந்து சிரிச்சாரு. வியானா சொல்லும் போது கூட வியானாக்கு கடுப்பு இருக்குது, நம்ம ஆயத்து வந்தா போய் தான் சொல்லணும் எல்லாம் சொல்லுவீங்க. அப்சரா வந்து நான் நேரா பார்த்தா அவர் சிரிச்சது டெவிலிஷ் மாதிரி இருந்தது. ஏன்னா அவரும் அப்சராவும் சரி. அப்புறமா உட்காந்து இவங்க 2 பேரும் ஒரு கான்வர்சேஷன் வச்சுட்டாங்க. அப்ப வந்து அவர் சொல்றாரு, அவர் உடனே ஐயா நான் இல்ல நான் வந்து ஜோக்கா அவர் பண்றாருன்னு நினைச்சிட்டு தான் நான் சிரிச்சேன். நம்ம பெனிஃபிட் ஆஃப் டவுட் இதுக்கெல்லாம் கொடுத்துதான் ஆகணுங்க. அழுதாருங்க. அவர் சிரிச்சே இருந்தாலும் ஒரு காமெடி சிரிச்சாரோ எது சிரிச்சாரு நமக்கு தெரியாது. நிறைய இடத்துல சபரி வந்து கத்துவாரு. அப்ப வந்து அது ஒரு ஜோக்குக்கு தான் கத்துறாரு அப்படின்னு. ஒரு சில இடத்துல நம்ம சீரியஸா அவர் கத்துறாரு. இப்ப கூட கானா வினோத் வந்து போறது வந்து சொன்ன அவரு போய் திருப்பி பேசுறீங்க அப்படின்னாரு. சோ அவர் வந்து ஃப்ரஸ்ட்ரேஷன்ல கத்துறாரா, இல்ல கோவத்துல கத்துறாரா, இல்ல வந்து ஜோக்குக்கு கத்துறாரா, இது நம்ம சிச்சுவேஷனுக்கு ஏத்த மாதிரி நம்மளே திருப்பி அதை போட்டு வச்சுக்கணும். ஓ இன்னைக்கு வந்து இப்ப கத்துனது வந்து அவர் வந்து ஜாலியா கத்துனாரு. இல்ல இந்த வரைக்கும் அதாவது திவ்யா கத்தும் போது எல்லாம் கடுப்பாவாங்க. எப்படியா பொம்பளை நீ ஜோக்கா பண்ணாலும் தப்பு தான். ஏதோ ஒண்ணு இந்த இல்ல என்ன சொல்றேன், எல்லாமே வந்து தப்பாவும் பாப்பாங்க, அவங்களுக்கு வேண்டியவங்க வந்து அது ஜாலியாவும் பாப்பாங்க. அது ஒரு ஒண்ணும் பண்ண முடியாது. நம்ம பேசாம இதெல்லாம் பேசுறதுக்கு நம்ம லைஃப்ல நடக்கிற விஷயத்தெல்லாம் இப்படி உட்கார்ந்து பேச எவ்வளவு ஜாலியா இருக்கு. ஆமா அதை கேட்கறதுக்கு ஆள் இல்ல. என்ன பண்றது, இங்கெல்லாம் இதை பேசாதான் எல்லாரும் வந்து கேக்குறீங்க. நாங்க அதெல்லாம் பேச கேட்க மாட்டேங்கிறாங்க. எவ்வளவு டெய்லி குமுறல்கள் குமுறுவோம் தெரியுமா? நீங்க புலம்புற டாஸ்க் பயங்கரமா புலம்புவோம். புலம்ப சொல்லுங்க பாக்கலாம். நாங்க வந்து எங்க சப்ஸ்கிரைபர்ஸ் மூலியமா புலம்புவோம், எங்களுக்கு வந்து டியூஷன் மூலியமா புலம்புவோம், எங்க வீட்டு பக்கத்துல இருக்கிறவங்களால மூலியமா புலம்புவோம், நாங்க மார்க்கெட்டுக்கு போனா அதை பத்தி புலம்புவோம். அதுக்கப்புறம் இன்னைக்கு போயிட்டு நாங்க இதுக்கு கிளாஸுக்கு போயிட்டு வந்தோம். மீட்டிங்க்கு போறதுக்கு எவ்வளவு அவஸ்தைப்படுறோம். அது என்னமோ ஒரு வாழ்க்கையில ஏதோ ஒரு என்ன சொல்றது, பயங்கரமா இருந்தது அந்த டாஸ்க். இன்னைக்கு நாங்க அவ்வளவு அவஸ்தைப்பட்டு போனோம். இதெல்லாம் வேணாம், இப்படியே புலம்பல்கள் சொன்னீங்கன்னா நாங்க வந்து கோடிக்கணக்கா சம்பாதிச்சிருவோம். ஆமா டாஸ்க்ல என்ன நம்மளெல்லாம் கூப்பிட்டு அந்த மாதிரி டாஸ்க் எல்லாம் யாரும் கொடுக்க மாட்டேங்கிறாங்க. அந்த மாதிரி வேணாம், நமக்கு வேணாம் அந்த மாதிரி டாஸ்க் எல்லாம். நமக்கு அந்த விஷயமே வேணாம். அதுதான் இதெல்லாம் நடந்துச்சுங்க. அதுக்கப்புறமா பாத்தீங்கன்னா ரம்யா பிரவீன் இவங்க எல்லாம் உட்காந்துக்கிட்டு எல்லாம் பேசிட்டு அந்த மனுஷன் இப்படி பண்ணிட்டாரு ரொம்ப. ஆனா இன்னைக்கு வந்து திவாகர் அழுது ரொம்ப மனசு கஷ்டமா இருந்தது. உண்மையிலேயே அந்த மனுஷன் ஃபர்ஸ்ட் டைம் அவர் ரியலா கதறி அழுதாரு. உண்மையிலேயே அழுதாரு. அப்புறம் வெளில வந்து கூட சொன்னார்,
நான் தப்பா என்ன தப்பா நினைச்சிட்டாங்க எல்லாரும். நான் வந்து ஏன் எடுத்தாருன்னு கேட்கறதுக்கு தான் நான் அழுதேன். நீ வராது கிட்டக்க வராது. ஏன்னா இன்னைக்கு காலைல இருந்து அவர் பண்ண பிரச்சனைகள் அப்படி. ஆமா. அவரு நான் வந்து ஆக்டிங் பண்ணும்போது அவர் வராருப்பா. நான் அவர் வந்து பாட் பண்ண நல்ல வர மாட்டாங்க. இல்ல இந்த வீட்ல தகுதியே இல்லாத ஆள் நீதான். அதனால அத அவர் வந்து அவரோட கடுப்பு இங்க காட்டுற மாதிரி. இது இப்படி நினைச்சிருக்க மாட்டாரு. யாருமே இத நினைச்சிருக்க மாட்டாங்க. எல்லாருமே ஆனா ஒரு ஷேக் ஆயிட்டாங்க. அவரும் போனது வந்து அவர் அழுதப்போ இந்த மூச்சு வாங்கி வாங்கி ஒரு பதட்டமாயி, அதாவது என்ன தயவு செஞ்சு விட்டுருங்களேன், எனக்கு இதாவது கொடுங்களேன். அவர் உண்மையா சர்க்காஸ்டிக்கா அவர் கேட்டது அதுதான், என்ன எதுவும் பண்ண மாட்டீங்க, தயவு செஞ்சு எனக்கு இதாவது கொடுத்து என்ன வெளில அனுப்பிச்சிருங்களேன், என்ன வெறுங்கையா அனுப்பிச்சிடாதீங்க, அப்புறம் நான் இவ்வளவு கஷ்டப்பட்டு இவ்வளவு நாள் நான் வந்ததுக்கு பிரயோஜனம் இல்லாம போயிடுவேன். அவ்வளவுதான் அவர் கேட்டார். அதுக்கு அவர் எடுத்தது கரெக்டுங்க. ஏன்னா இந்த சேனலை நம்பவே முடியாது. இவங்க சாண்ட்ராவையும் வின்னர் ஆக்கலாம், ஆரோராவையும் வின்னர் ஆக்கலாம், சபரியையும் வின்னர் ஆக்கலாம், விக்ரமையும் வின்னர் ஆக்கலாம். யார் இவங்க 4 பேர்ல யாரோ ஒருத்தர் தான் வின்னர். கண்டிப்பா திவ்யா வந்து வின்னர் ஆகிறதுக்கு எங்களுக்கு சான்ஸே இல்லைன்னு நாங்க நம்புறோம். அரோரா இதை சொன்னாங்க. எனக்கு வந்து ஐ திங்க் அரோரா இது திவ்யா தான் வின்னர் நினைக்கிறேன். சான்ஸ் டார்லிங், நோ டார்லிங் அப்படின்னாரு. நான் இங்க அவர் நம்புறாரு அதை. கரெக்ட். அவருக்கு வந்து இந்த வீட்லயே அவருக்கு வந்து பிடிக்கவே, அதை சாண்ட்ரா கிட்ட சொல்லிட்டு இருக்காரு அவரு. நான்லாம் உங்களை எவ்வளவு திட்டிருக்கேன், நானும் உங்களை கழுவி ஊத்திருக்கிறேன் அப்படின்னு அவங்க சொன்னாங்க. நம்ம 2 பேருமே பேசுறோம். இல்ல கிட்ட எங்கன்னா உட்காந்து பேச. கொஞ்ச நாள் முன்னாடி விக்ரம் திவ்யா கிட்ட எல்லாம் எவ்வளவு நல்லா பேச முடியுது. சாண்ட்ரா கிட்ட வாய தண்ணி வருவாங்க. இப்ப அவங்க சொன்னாங்க சாண்ட்ரா, இப்ப இப்படி சொல்றோம், இன்னும் நம்ம இதுக்கு வர வேண்டியவங்க எல்லாம் வந்தாங்கன்னா அவங்க எல்லாம் என்னென்ன சொல்ல போறாங்களோ. அப்ப கூட வந்து யாரோ கேட்டாங்க, நீங்க எடுக்கிற ஐடியால இருந்தீங்களா? நோ வே, பிரஜன் வருவார்ல, பிரச்சனை தான் நான் பாத்துக்கிட்டு இருக்கேன், எதிர்பார்த்து. வீட்டுல அவ்வளவு பிரச்சனை இருக்கு, சூசைட் பண்ற லெவலுக்கு காசு உங்களுக்கு இதை விட்டா வேற காசு வழி இல்ல. உங்களை பிரஜன் வந்து பொட்டின்னு சொல்லிட்டு ஹிண்ட் எல்லாம் குடுத்துட்டு தான் போனாரு. நீங்க அதை ஆமா, அவர்னா ஹிண்ட் குடுக்குறது விஜேஎஸ்ஏ குடுத்துட்டாரு நம்மளுக்கு பெரிய போட்டி. அவர் விட்டா பிக் பாஸே கூப்பிட்டு தனியா கூட பேச வைக்கலாம். ஆமா, சரி நம்ம அதுக்கெல்லாம் போக வேண்டாம். இதுக்காக தான் அவர் எடுத்துட்டாரு. வினோத் எடுத்தது தப்பா எனக்கு தோணலங்க. அவர் வந்து கஷ்டமா இருந்ததுங்க. உண்மையிலேயே அவர் வின்னருக்கான எல்லா தகுதியும் இருக்குங்க இந்த சீசனுக்கு. வின்னருக்கான தகுதி இருக்கோ இல்லையோ அவருக்கு ஓட்டு இருக்கு. கண்டிப்பா ஏதோ ஒண்ணு தகுதி இருக்கிறதுனால தானே நினைச்சு ஓட்டு போடுறாங்க. ஓட்டு இருக்கிற ஒருத்தர், அது ஓட்டு சும்மா இல்ல, கிட்டத்தட்ட 49%. அதான் எல்லாரும் வந்து ஆரி அர்ச்சனாக்கு இருந்த டிஃபரன்ஸ் எல்லாம் விட பயங்கரமான டிஃபரன்ஸ்ன்றாங்க. ஆனா இந்த சேனல் வந்து கை தரத்தும் கடைசி நேரத்துல. ஆரிக்கே வந்து குடுக்காம இருக்கணும் தான் யோசனை. ஆமா, அது வந்து பயங்கர பிரஷர் ஆகி இதெல்லாம் இந்த சீசன்ல யாருக்கும் பிரஷர் போடுறதாலாம் இல்லங்க. திவ்யாவுக்கு வந்து குடுத்தீங்கன்னா அதுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறதுக்கு ஒரு பெரிய ஒரு படை யாருண்டுவாங்க. வினோத்துக்கு வந்து சொன்னீங்கன்னாலும் அப்படியே வந்து ஆமா கட்சி சப்போர்ட்னுவாங்க. அவருக்கு இந்த கட்சி எல்லாம் சப்போர்ட், இவ்வளவு பேரோட இது அது எல்லாம் பிஆர் ஓடுவாங்க. ஆமா, அரோரால இருந்து சாண்ட்ரால இருந்து பிஆரே இல்லாத ஒரு தேவதையா. சாண்ட்ராவுக்கு சுத்தமா வந்து பிஆருக்கு காசு இல்லங்க. அவங்க ரொம்ப பயங்கரமான அழகு தேவதைங்க. போது வந்து என்ன பண்றீங்க, விக்ரம வந்து எல்லாரும் போட்டு அடிச்சு பாவம் அந்த மனுஷன் ரொம்ப வந்து புண்பட்டு போயிருக்காரு, இளைச்சேற போயிட்டாரு. சோ அதுக்காகவே அவருக்கு கொடுக்கணும். சபரி என்ன சொல்றேன், இந்த சேனலுக்காக சபரி ஓடா தேஞ்சு போயிருக்காரு. அவர் கையில அடி, ஆமா, இங்க போன் உடைஞ்சிடுச்சு. இங்க வந்து சொல்லிட்டு இருந்தாங்க, ஒரு செட்ல வேலை பார்த்தனா அடுத்து இருக்க எல்லா செட்லயும் போய் எல்லாரையும் நான் வந்து கிரீட் பண்ணுவேன், எல்லாரையும் போயிட்டு நான் வந்து பார்க்காம வர மாட்டேன், அதான் என்னோட இது குணம்லாம் சொன்னாரு. அப்படிப்பட்ட ஒருத்தர் அவரு அவ்வளவு பெரிய வந்து மகான்றப்போ அவங்க எல்லாருக்கும் கொடுக்கணும். சோ அதனால வந்து சாண்ட்ரா ஆப்வியஸ்லி சொல்லியாச்சு. ஆனா அவங்க எவிக்ஷனே ஆனாலும் 50 லட்சம் கொடுத்தான்னு பாவம். ஆமா, ரொம்ப பாவமா இருக்காங்க. 2 பசங்க இருக்காங்க. அவங்க வந்து நல்லா இருக்கணும் பாவம் லைஃப்ல. ஓகேங்க, இவ்வளவுதான் நம்ம பேச வேண்டியது. ஓகே, பாய்.